இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் இப்படி சொன்னார்: நான் என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது கர்த்தர் எனக்கு பிரியமான எல்லாவற்றையும் என்னை விட்டு எடுத்துக்கொண்டே இருக்கிறார். சிறு வயதிலே நான் பிரியமோடு விளையாடுகிற விளையாட்டு ஜாமான்கள் என்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்டது. வளரும்போது என்னுடைய நண்பர்கள் அநேகர் என்னை விட்டு பிரிந்து சென்றார்கள். நான் ஒரு தொழிலில் அமர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யலாம் என்றால் அங்கேயும் பிரச்சனைகள் வந்து நான் பணி நீக்கம் செய்யப்படுகிறேன். இப்படி நான் விரும்பியது நேரிடாமல் விரும்பாதது நேரிடும்படிக்கு கர்த்தர் அநேகமானதை என்னிடத்திலிருந்து பறித்துக் கொள்கிறார். ஆனாலும் நான் கர்த்தரிடத்திலே 2 கைகளையும் உயர்த்தி, ஆண்டவரே, என்னிடத்திலே ஒன்றுமில்லை, நீரே எல்லாம் தருகிறீர், உம்மிடத்திலிருந்து நன்மையான ஈவுகள் வருவதாக என்று நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு என்ன தேவைகளோ அதை அவர் சந்தித்து விடுகிறார். அவரிடத்திலே நான் கேட்பேன்: ஆண்டவரே, எனக்கு பிரியமான எல்லாவற்றையும் என் கைகளில் இருந்து பறித்துக் கொள்கிறீரே, நீர் என்னை பராமரித்தாலும் அவைகளை விட அதிகமானவற்றை கொடுத்தாலும் எனக்கு பிரியமானதை ஏன் பறிக்கிறீர் என்று கேட்கும்போது அவர் சொல்லுகின்றார்: ஆம், கைகளில் எதையாவது ஒன்றை வைத்துக் கொண்டிருப்பவன் வேறு ஒன்றை வாங்க முடியுமா? உன் கைகளிலே ஆசையும் பற்றும் பலவிதமான தீமையான எண்ணங்களும் இருக்கும்போது நான் எப்படி உனக்கு கொடுக்க முடியும்? அப்படியானால் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு என்னிடத்திலே கேள். வெறுங்கையோடு என்னிடத்திலே வருகிறவர்கள் பூரணமாய் பெற்றுக்கொள்வார்கள். எங்களுடைய கைகள் வெறுமையானது, கர்த்தரே ஏற்றதை தந்து எங்களை நிரப்புகிறார் என்று விசுவாசிப்பவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று சொன்னார். அது முதல் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எல்லாவற்றையும் பெற்று வருகிறேன். பெற்றுக்கொள்ள எதன் மீதும் நான் ஆசை வைப்பதில்லை. இது என்னோடு இருக்கும், இது போதும் என்று, இதுவே எனக்கு சந்தோஷம் தருகிற ஒன்று என்று எப்பொழுதும் நினைப்பதில்லை. இது இப்பொழுது கர்த்தர் நான் அனுபவிக்கும்படிக்கு கொடுத்திருக்கின்றார். இவைகளை விட வேறு ஒன்றையும் தருவார். பெரிதாகவோ சிறிதாகவோ அவர் எதை கொடுத்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாய் இருக்கும் என்று விசுவாசிக்க தொடங்கிவிட்டேன் என்று சொன்னான். சங்கீதம் 123:1: பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ, வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. நாம் அவரையே நோக்கி பார்ப்போம், அவரிடத்திலிருந்தே பெற்றுக்கொள்வோம். நம்மிடத்தில் இருப்பவைகள் எல்லாம் அவர் தந்தவைகள்தான். அவைகளை பெரிதாக பற்றி கொள்ளாமல் கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டவர்களாய் வாழுவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.